அவுள் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இன்றைய ஸ்பெஷல் அவுள் பிடி கொழுக்கட்டை செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் அவுள், வெல்லம், தேங்காய், முந்திரி, ஏலக்காய் பொடி, நெய். இதுக்கு தேவையான பொருட்கள். ஆரம்பிச்சிடலாமா? செய்முறை. அவுள் இப்போ நம்ம பொடி பண்ணி எடுத்துக்க போறோம். அவுள் நம்ம பொடி பண்ணி எடுத்துட்டோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பா இருக்கணும். இப்போ ஒரு அரை சொம்பு தண்ணி எடுத்து வெல்லம் பாகு காசத்துக்கு ஊத்த போறோம். அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம். பற்ற வச்சுட்டு சூடாகுதுன்னா இந்த வெல்லத்தை போட்டு மெல்ட் ஆக போறோம். இன்னும் வெல்லம் கொஞ்சம் கரையணும். கட்டி கட்டியா இருக்கு. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. நிறுத்திடலாம் ஸ்டவ். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஜிஆர்பி நெய்யை ஊத்திக்கிறோம். இப்போ முந்திரி போடுறோம். இப்போ முந்திரி சிவந்துடுச்சு. தேங்காய் போட்டுக்கிறோம். தேங்காவை வறுத்து எடுத்துட்டோம். இப்போ அதுலயே இந்த அவுள் அவளை பொடி பண்ண அவளை இதுல போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். இப்போ ஒரு சிட்டிகை உப்பு இதுலயே கலக்குறோம். இப்போ சிறிதளவு ஏலக்காய் பொடி போட்டுக்கிறோம். இப்போ அந்த வெல்லம் தண்ணியை இதுல கலக்க போறோம். இப்போ நல்லா கலரி கொடுத்துட்டோம். இந்த மாதிரி கெட்டி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை கலரி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்கணும். இப்போ ஓபன் பண்ணி கடாயில இருந்து தட்டுக்கு மாத்திக்கிறோம். இப்போ தட்டுக்கு மாத்தி ஆற வைக்க போறோம். ஆற வச்சதை நம்ம இப்படி நல்லா கலந்து இப்படி பிசைய போறோம். பிசைஞ்சிட்டு இப்போ கொழுக்கட்டை பிடிச்சி வைக்க போறோம். இது ஆவி கட்ட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. நான் இப்போ பிடிச்சி வைக்க போறோம் கொழுக்கட்டை. இது ஆவி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. வறுத்துட்டோம். நல்லா வறுத்துட்டோம். நெய்யிலேயே வறுத்துட்டு வெள்ளத்துலேயும் நல்லா வெந்ததுனால இது மறுபடியும் ஆவி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. வேலையும் சீக்கிரமா முடிஞ்சிடும். செய்யணும்னா அரிசி மாவு கொழுக்கட்டை கழுவணும், காய வைக்கணும், அரைச்சிட்டு வரணும், அதுக்கப்புறம் ஆவி கட்டணும், எவ்வளோ இருக்குது. இது ஈஸியான மெத்தடில் செய்யணும். ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். அவுள் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. 100 கிராம் அவளுக்கு 150 கிராம் வெல்லம் போட்டதுக்கு 17 கொழுக்கட்டை வந்திருக்கு நமக்கு. வீட்டில் சாப்பிட்டு பார்த்துட்டு ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் செய்யலாம், ஈஸியாக முடியும். உங்களுக்கு இதுக்கப்புறம் எதனா செய்யணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, நான் செஞ்சு காட்டுறேன்.